உங்களுக்கு தெரியும் ஐநா ஆணையாளர் இலங்கைக்கு சென்றது நான் முன்பு கூட குறிப்பிட்டிருந்திருக்கின்றேன். அது மிகவும் ரகசியமாக இலங்கை அரசாங்கம் அவரை அங்கே வரச் சொல்லி இருந்தது. ஒரு ஒரு டிரான்ஸ்பரண்ட் இல்லாமல் இது அல்லது சிவில் அமைப்புகளுக்கு தெரியாமல் ஒரு சிலருடன் கதைத்து அவர் அந்த போவதற்கான முடிவு எடுத்திருந்த பொழுதுதான் நாங்கள் தொடர்ச்சியாக அந்த அழுத்தத்தை கொடுத்திருந்தோம். முதல் போகக்கூடாது, போனால் ஏனென்றால் இந்த இந்த இலங்கையிலே நடந்து முடிந்த எலெக்ஷன் இந்த செப்டம்பர் செஷனுக்கு முதல் அவர் அங்கே போனால் என்ன ஆபத்துக்கள் வரும் என்பதை உணர்ந்து பல சிவில் அமைப்புகளும் நாங்களும் அந்த அழுத்தங்களை கொடுத்திருந்தோம். ஏனென்று சொன்னால் இதை இவர்கள் ஒரு சர்வதேச சுயாதீன விசாரணையில் இருந்து ஒரு உள்ளக விசாரணைக்கு அல்லது ஒரு கலப்பு பொறிமுறைக்கு இவர்கள் நிச்சயமாக இழுத்து செல்வார்கள் என்ற ஒரு ஆபத்து எங்களுக்கு தெரிந்தது. ஆகவே அந்த ஐநா ஆணையாளர் அங்கே செல்லும் பொழுது நாங்கள் அவரை முதல் போக வேண்டாம் என்று சொல்லியிருந்தோம். அங்கு சென்றிருந்தார். செல்வதாக முடிவெடுத்த பின்புதான் அங்கே நாங்கள் அவரை செம்மணி போன்ற பிரதேசங்களுக்கு நிச்சயமாக போய் பார்வையிட வேண்டும் என்று சொல்லி குறிப்பிட்டிருந்தோம். அதுக்கும் ஒரு காரணம் இருக்கின்றது. அதாவது இந்த ஓஸ்லப் என்று சொல்லக்கூடிய அந்த மெக்கானிசம் 2001 to 2011 அந்த எல்எல்ஆர்சி பீரியட்டுக்குள் தான் அவர்களுடைய வேலைகளை செய்து வரும் பொழுது அதிலிருந்து அவர்களை 95 அதற்கு முன்பு அவரை நாங்கள் நகர்த்தி செல்ல வேண்டும் என்று சொல்லித்தான் அந்த அழுத்தத்தை கொடுத்திருந்தோம். அவர் அங்கே சென்றிருந்தார். ஆனால் அங்கே சென்றும் பல பாதிக்கப்பட்ட உறவுகள் அல்லது அந்த தாய்மார்களை கிழக்கு மாகாணத்தில் திருவோணமலையிலும் சந்தித்து அவர்களுடன் கலந்துரையாடிய பின்பும் அங்கே அந்த பாதிக்கப்பட்ட உறவுகளின் சங்கங்களை சந்தித்து கலந்துரையாடிய பின்பும் பிறகு யாழ்ப்பாணம் சென்று அந்த செம்மணி புதைகுழியை பார்த்த பின்பும் அங்கே பல சந்திப்புகளை ஏற்படுத்திய பின்பும் இறுதியில் அவர் தன்னுடைய அந்த பயணத்தின் கடைசியிலே அவர் சொன்ன விஷயம், அதாவது ஒரு இலங்கையையும் சேர்த்து ஒரு கலப்பு பொறிமுறை ஒன்றைத்தான் உருவாக்க வேணும் என்ற ஒரு முறையிலே அவருடைய அந்த உரை இருந்தது. அது மிகவும் எங்களுக்கு ஒரு அதிருப்தியா இருந்தது. ஏனென்று சொன்னால் முன்பு உங்களுக்கு தெரியும் பிரின்ஸ் ஆயிட் அவர் ஐநா ஆணையாளராக இருக்கும் பொழுது கூட குறிப்பிட்டு சொல்லியிருந்தார், இலங்கையில் அதாவது நடந்த கிரைம்ஸ் ஒரு சர்வதேச குற்றம், ஒரு பாரியள ஒரு இனப்படுகொலை நடைபெற்றிருக்கின்றது. ஆகவே இதற்கான ஒரு இன்வெஸ்டிகேஷன் சர்வதேச தளத்திலே தான் அங்கே நடைபெற வேண்டும். ஆகவே அதன் பின்புதான் இந்த ஓஸ்லப் என்ற ஒரு மெக்கானிசம் செட்டப் பண்ணப்பட்டது. இவர் அந்த ஐநா ஆணையாளர் அங்கே செல்லும் முன்பு கூட அவர்களுக்கிடையில் கூட பல வாக்குவாதங்கள் நடைபெற்றிருக்கின்றன, அங்கே செல்ல வேண்டாம் என்று சொல்லி தற்சமயம். ஆனால் அவர் அங்கே சென்று அவருடைய அந்த இறுதி சந்திப்பில் இதை குறிப்பிட்டிருந்தார்.